நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்துல 2 நாள் இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல 5 நாள் அமர்ந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்து இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வேறு வந்துடுறாங்க. அதனால் குறை ஒன்றும் இல்லை, நிறைவான ஒரு காலகட்டம். ராசிநாதன் ராசியில் ஆட்சி பீடம் ஏறுவதாலும் 7ஆம் இடத்து அதிபதி 7இல் அவர் ஆட்சி பீடம் ஏறுவதாலும் இந்த பரிவர்த்தனை யோகத்தால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சண்டை சச்சரவு எதுவும் இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்குங்க. நண்பர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட இப்பொழுது சிறப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்கள் முயற்சி பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதியே ராசியில் வந்து அமர்ந்து இருக்கிறதால தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் சரி, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்கு 11 குடையவன் வந்து 2ஆம் இடத்துல 7 நாள் இருக்கார். இப்போ 11-2 சம்பந்தம் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்குங்க. இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்க. விபரீத ராஜயோகம். நீங்கள் எதை தொட்டாலும் அது பெரிய அளவில் வெற்றி பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடம் உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க. ஸ்போர்ட்ஸில் இது வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக இருந்த நிலையை கடந்து இப்போது சூப்பராக நீங்கள் பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடுங்க. இப்படி சனி பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகள் உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. அங்கேருந்து இன்ஸ்டியூட்லேருந்து தகவல் வரும், நல்லா படிக்கிறாங்கன்னு. பூர்வீகத்திலேருந்து நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. ரிஷிகள், முனிகள், குருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அஷ்டலட்சுமி யோகத்தை ராகு பகவான் தர இருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. மொத்தத்தில் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு பாக்கியமான, ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு வாரம் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். அல்லது நீங்கள் வேலைக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ அல்லது சொந்த உயர்கல்விக்காகவோ செல்லாவிட்டாலும் கூட ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள்
அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிற அன்பர்கள், சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்கள், இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக செல்லும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்மூத்தாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இப்போ தொட்டது தொடங்க போகிறது, தொடாததும் தொடங்க போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை, அதாவது 2வது திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டுங்க. 12ல் கேது இருந்து சனி பார்க்குறதால ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகி ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரங்க, சந்தோஷமான ஒரு வாரங்க. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.